தந்தானத்தானா ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி இருக்கு. கரை ஒதுங்கிய ஆமைகள்னால மீனவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இயற்கைக்கு முரணான கழிவுகள் ஏதாச்சும் கலந்ததுனால இறந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. ஆமைகள் பாத்தீங்கன்னா கடல்ல வாழ்ந்தாலும் கரைப்பகுதியில ஏறத்தாழ 1/2 மீட்டர் ஆழத்துக்கு குழி தோண்டி தான் முட்டையிடும். கடல் ஆமைகள்ல சிலதெல்லாம் 150 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழும். ஆமைகளை அவற்றோட மேல் ஓட்டுடைய வடிவத்தை வச்சுதான் இனம் பிரிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இப்போ திடீர்னு பார்க்கும்போது இப்படி ஒரு வகை ஆமைகள் பாத்தீங்கன்னா வடசென்னையுடைய கடற்கரை பகுதியில இறந்து கரை ஒதுங்கி இருக்கு. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இறந்து கரை ஒதுங்கிய ஆமைகளை கண்டு அந்த பகுதி மீனவர்கள் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் சமீபத்துல எண்ணெய் கழிவுகள் கடல்ல கலந்தது, சோ இதன் காரணமா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் அடைஞ்சிருக்காங்க. அதனால முறையா சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். பசியோட யாருமே இருக்க கூடாதுங்கன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்போ நிறைய பேருக்கு உணவு கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த வீடியோவை அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேரும் பண்ணிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ ஒரு நடிகரா ஆண்டர்பிரனரா நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இவருடைய டீம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவென்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை எடுத்து பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் சாப்பிடவும் செஞ்சிருப்பீங்க. அண்ட் அப்பப்போ சோஷியல் மீடியால இதை பத்தி போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுவாரு. அண்ட் அந்த வரிசையில பசி இல்லா வையகம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைம்ல திரு மாதம்பட்டி தங்கவேலு, அதாவது இவரோட அப்பா தாங்க, மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய ஃபவுண்டர் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், யாருமே பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சூப்பரான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெகுலரான பேசிஸ்ல 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுத்தோம். அண்ட் அந்த ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. உணவு மூலியமா நாங்க ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க, வயிறார சாப்பிடுறாங்க. உலகத்திலேயே ஒரு சிறந்த தானம்